Okay students, today we are going to see about a new lesson, chapter 5, working with a typical operating system, working with Windows. That is OS. Last lesson we have seen about the OS, and then we are going to know about the Windows OS. Today we are going to know about the Windows OS. The Windows has been created, Windows OS has been developed by Microsoft Corporation அப்படின்ற நிறுவனத்தால உருவாக்கப்பட்டது தான் இந்த விண்டோஸ். ஓகேங்களா? ஓகே. Introduction to the operating system. An operating system is the system software. அப்ப எப்படி நம்ம பார்த்தோம் OS என்னது? System software. There are two types of software. One is system software, another one is application software. அப்படினு சொல்லி ரெண்டு டைப்பா இருக்குன்னு சொன்னோம். அதுல OS ன்றது system software. Okay. That enables the hardware to communicate with operate with other software. இப்போ இந்த OS அப்படிங்கிறது என்ன பண்ணுது? Communications between hardwares. Hardware means keyboard, mouse, monitors, CPU இதுக்கு இடையில ஒரு கம்யூனிகேஷன் தகவல் தொடர்புகளை, அதாவது ஒரு இதுல இருந்து இன்னொருக்கு தகவலை அனுப்புறதுக்கு வடிவமைக்கப்பட்டது இந்த OS ஆப்பரேட்டிங் சிஸ்டம், இயக்க முறைமை அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் இதுக்கு யூஸ் ஆகுது, அதுக்காக தான் இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. and communicate between other softwares. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் இது என்னது? ஒரு பாலமா அமைது, தகவல் தொடர்பாக இருக்குது. It also acts like an interface between the user and the hardware. நம்ம எப்படி நம்ம கிளிக் பண்ணா வர்க் ஆகுது இல்லையா, இப்ப யூசர் பயனருக்கும் கணிப்பொறியினுடைய வன்பொருளுக்கும் இடையே ஒரு பாலமாக அமைது. ஓகே. controls and overall executions of the computer. அப்ப எல்லா விதமான கணிப்பொறியினுடைய எல்லா விதமான இயக்கங்களுக்கும் தொடர்புகளுக்கும் எது சம்பந்தப்பட்டிருக்கு? இதுதான் இந்த இயக்க முறைமை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க, பிக்சரை பாருங்க. ஓகே. சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அது என்ன பண்ணுது? அந்த OS அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க ரெண்டையும் சேர்த்து. ஓகே. அது என்ன பண்ணுது? அந்த OS வந்து ஹார்ட்வேர், CPU, RAM, இன்புட் அவுட்புட் டிவைசஸ். அப்ப CPU அப்படிங்கிறதுக்குள்ள என்ன இருக்கு? CPU ல அதுக்கப்புறம் என்ன இருக்கு? RAM, input output peripheral devices, அதாவது கீபோர்டு, மவுஸ், மானிட்டர், பென் டிரைவ், டிவைஸ், அப்புறம் என்ன ரைட் பென்ஸ் இருக்குது, டச் ஸ்கிரீன், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், பயோமெட்ரிக், அதாவது பயோமெட்ரிக் மீன்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஐ லிட்ரல் ஸ்கேனர், பார்கோட் ரீடர், QRC கோட் ரீடர், ஓகேங்களா, MICR, இது எல்லாமே சொல்றோம். printers இது எல்லாத்தையும் சொல்றோம் இல்லீங்களா. that is our input output devices, இதெல்லாம் peripheral devices. so now following are the sum of important functions of operating system. ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகளை இது செய்யுது. என்னென்ன பாத்தீங்கன்னா memory management, features of operating system னு ஏற்கனவே பார்த்தோம், ஒரு 7 பார்த்தோம் இல்லீங்களா. அதெல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? memory management, processing management, device management, file management, security management, control overall system performance, error detection aids, coordinations between other software and user. இது வந்து ஒரு 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. what are the important functions of operating system அப்படினு கேட்பாங்க. சார் எப்படி சார் இது 4th லெசன்லயே இருக்கு, 5th லெசன்லயே இருக்கு, அப்ப எப்படி சார் நான் ஃபைண்ட் அவுட் பண்றது? மோஸ்ட்லி 5 மார்க்ஸ்ல கேக்குறாங்க அப்படினா ஃபர்ஸ்ட் 5 மார்க்ல either choice வந்து ஃபர்ஸ்ட் 2 லெசன், செகண்ட் क्वेश्चन 3 and 4th லெசன். ஓகேங்களா? இந்த ரெண்டு क्वेश्चनோ 3 and 4th லெசன், ஃபர்ஸ்ட் and செகண்ட் லெசன். தேர்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் क्वेश्चन 5th லெசன், 6th லெசன் அப்படி இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள either or இந்த 4th லெசன் இல்ல அப்படினா இந்த 5th லெசன் இருக்கும். மூணாவது क्वेश्चनல கண்டிப்பா அந்த क्वेश्चंस இருந்ததுன்னா மாறிடுச்சுனா 5வது லெசன் இல்ல இங்கே இருக்கு அப்படினா அப்புறம் அந்த இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் கேட்பாங்க, ஃபங்க்ஷன்ஸ் கேட்க மாட்டாங்க. அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்.
What are the key features of operating system னு கேட்டா அது 4th lesson. What are the important functions னு கேட்டா 5th lesson. ஓகேவா? The most popular operating systems are as follows. Windows series for desktop and laptop. அப்ப most popular operating systemல Windows series XP 2000 2003 2005 XP SP2 அந்த மாதிரி இருக்கும் Vista இப்போ Windows 10 அப்படினு சொல்றாங்க இல்லையா 2010 அந்த மாதிரி அடுத்து Android for smartphones Windows series இதெல்லாம் Windows series அதெல்லாம் எதுக்கு லேப்டாப்புக்கும் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் யூஸ் பண்றது அப்படினு சொல்றாங்க நெக்ஸ்ட் Android னு சொன்னா ஸ்மார்ட்போன்ஸ்க்கு iOS means Apple phone iPad iPod இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க Linux open source operating system இத பத்தி நெக்ஸ்ட் லெசன்ல பார்க்கலாம் அப்படினு சொல்லிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா introduction to the Windows operating system every computer needs an operating system to functions ஒரு வேலையை செய்யணும் அப்படினு சொன்னா அதுக்கு என்ன தேவை அந்த கணிப்பொறியில இருக்கக்கூடிய இயக்க முறைமை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வேணும் Microsoft Windows is one of the most popular operating system popular graphical user interface GUI இதுதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்ட GUI based operating system first GUI based operating system அதுக்கு அப்புறம் தான் Ubuntu Ubuntu அப்படின்றது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் Linux boss ஆப்பரேட்டிங் சிஸ்டம் Linuxல இதெல்லாம் என்னது boss Linuxல boss Red Hat அப்புறம் என்ன இருக்கு Fedora இந்த மாதிரி இதெல்லாம் என்னது Linux based இது GUI basedல ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்ட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எதுன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் உருவாக்கிய Windows operating system first உருவாக்குது multiple application can be executed simultaneously in Windows ஒரே நேரத்துல multiple applications we can handle with multiple applications for example we can open and work on the Word Microsoft Word அதுல work பண்ணலாம் otherwise we can hearing music and then we can draw anyone of the using the paint anyone drawing in a paint or Photoshop இந்த மாதிரி இருக்கிற applications multiple applicationsல same timeல work பண்ணலாம் அதுதான் அது multiple applications can be executed simultaneously in Windows and this is called as multitasking what is multitasking means we can work with the multiple application simultaneously through the Windows operating system is called as multitasking okay Windows operating system use both keyboard and mouse as input device. Mouse is used to interact with the Windows by clicking its icon. Mouse is used to interact with the computer icons. Click the icons on the Windows. Keyboard is used to entering alphabets, numericals and special characters to entering or to create a data. Data enter பண்றதுக்காக யூஸ் பண்றதா கீபோர்டை யூஸ் பண்றாங்க some of the function of Windows operating systems are access application program or the computer word process games spreadsheet calculators and so on load any new program on the computer புதுசா ஒரு program இன்ஸ்டால் பண்றது இருக்கக்கூடிய பலவிதமான applications open பண்றது managing hardware such as printer scanner mouse digital camera எதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்றோமோ அதெல்லாம் எப்பயாவது நம்ம கனெக்ட் பண்ணுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் we are going to insert a pen drive pen drive நமக்கு காமிக்கணும் அப்ப அந்த போர்ட்ல எந்த போர்ட்ல we are studied about the ports USB port பார்த்திருக்கோம் PSL/2 பார்த்தோம் HDMI பார்த்தோம் அடுத்தது HDMI பார்த்தோம் அடுத்தது மைக்ரோஃபோன்ஸ்க்கான ஹெட்செட் சர்வர்க்கான பின்ஸ் பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய பின்ஸ் இருக்கு இல்லீங்களா பிரிண்டர்ஸ்க்கான பின் எல்லாத்தையும் பார்த்தோம் அது எல்லாத்தையுமே அப்ப அதுல கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம it will be enable or disable என்ன கண்டிஷன்ன்றதை நமக்கு சொல்லணும்
இதுதான். அடுத்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். எக்ஸாம்பிள் creating, modify, save, delete files and folders. சப்போஸ் நம்ம ஒரு ஃபைலை கிரியேட் பண்றோம்னா இந்த டேட்ல எந்த டைட்டில் கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம சிஸ்டத்துல தெரியுது. அதர்வைஸ் our gadgets நம்மளுடைய ஸ்மார்ட் போன்லயோ இல்ல டேப்லயோ நம்ம என்ன பண்றோம், நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் என்ன ஒரு புதுசா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிருப்போம், இல்ல ஒரு ஃபோல்டர் நேம் போட்டிருப்போம், இல்ல ஏதாவது டவுன்லோட் பண்ணிருப்போம், எந்த தேதியில எந்த நேரத்துல நம்ம டவுன்லோட் பண்றதையும் நம்ம பண்ணிருக்கோம் அப்படிங்கறதை எப்ப கிரியேட் பண்ணிருக்கோம், எப்ப டெலீட் பண்ணோம் அப்படிங்கற எல்லாமே அதுல புடிச்சு வச்சிருக்குது, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து change computer settings such as color scheme, screen saver of your computer monitor. அப்ப என்ன பண்றது, கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறது, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கலர் வைக்கிறதுனா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வால்பேப்பர்ஸ், டெஸ்க்டாப் வால்பேப்பர் ஸ்கிரீன் சேவர்ஸ்லாம் செட் பண்றாங்க. What is the use of screen saver means it will be when we are not using our computer till 10 minutes or 5 minutes, 5 நிமிஷமோ இல்ல 10 நிமிஷமோ நம்ம சிஸ்டத்தை கை வைக்காம இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கிரீன் சேவர் வரணும். அப்படி வரதுனால என்ன ஆகும் அப்படின்னா it will be activate, it will be in activationல இருக்கிறதுனால என்ன ஆகுது, அப்படியே அந்த கிளைம் இப்ப நம்ம பழைய மானிட்டர் CRT இருக்கு இல்லீங்களா, cathode ray tube, அந்த மானிட்டர்ஸ்ல it will be heated, அப்ப ஹீட் ஆகும். நம்ம அதுல ஹீட் ஆகுறதுனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம டிஸ்ப்ளேல தெரியுது என்ன ஆயிடும், அதுலயே பதியுது அப்படிங்கறதுனால நம்ம திரும்பி மானிட்டரை ஆன் பண்ணாம ஜஸ்ட் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வச்சு பாத்தீங்கன்னா ஹீட்டா இருக்குதுன்னா என்ன ஆகும்னா நம்ம எப்ப கடைசியா என்னத்தை பார்த்துருந்தோமோ அந்த 10 நிமிஷம் அப்படியே இருந்தா அந்த ஹீட்ல அப்படியே அது பதிஞ்சுனா அடுத்த நாள் நீங்க ஒயிட் பேப்பர் வச்சு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வச்சு பாத்தீங்கன்னா என்ன எழுத்துருக்கோ அப்படியே தெரியும். அதனால அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்றதுனால என்ன பண்றாங்க, ஸ்கிரீன் சேவர்ஸ் அப்ப ஸ்கிரீன் ஆடிக்கிட்டே இருக்கும். எப்படி வேற ஏதாவது வால்பேப்பர்ஸோ இல்ல ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகும், அது ஆக்டிவேஷன்ல இருக்கிறதுனால அது வராது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றாங்க, ஸ்கிரீன் சேவர்ஸ் வைக்கிறாங்க. ஓகே, வேரியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ். இப்போ என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெர்ஷன், தி ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் OS இஸ் 1.x 1x அப்படின்னு சொல்றாங்க. விண்டோஸ் 1.x அப்படின்னு சொல்றாங்க. In 1985 the first Windows OS is developed on 1985. Introductions of GUI with 16-bit. first உருவாக்கப்பட்ட OS எந்த பிட்ல இருக்குது, 16-bit. We can classify the microprocessor in two types அப்படின்னு சொல்லிருப்போம். அது ஒண்ணு என்னது, CSI அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லீங்களா, CSIC அப்படின்னு ஒன்னு இருக்கு. இன்னொன்னு என்னது, CSS based மைக்ரோசாஃப்ட் பேஸ்ட் ஒன்னு இருக்கு இல்லீங்களா, அது என்னது டேட்டா வித் பொறுத்து and then சைஸ பொறுத்து ஒன்னு இருக்கு இல்லீங்களா, அத பாத்துக்கோங்க. மைக்ரோ ப்ராசஸர் கிட் RSI இன்னொன்னு இருக்கு இல்லையா, RSIC, இது CISC complex instruction set computer and then reduced instruction computers. Classification with the data with அப்படின்னு ஒன்னு இருக்கு. இன்னொன்னு என்னது, மைக்ரோசாஃப்ட் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பொறுத்து ரெண்டா இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பொறுத்து ரெண்டா இருக்குது. டேட்டா வித் பொறுத்து 4 types are there. What are the 4 types? 8-bit microprocessor, 16-bit, 32 and 64-bit microprocessor. And so 2 types of data with. We can classify the microprocessor with through the data with and instruction set of both. Instruction set of both complex instruction set computer, reduced instruction set computer அப்படினு சொல்லி பார்த்திருக்கிறோம். instruction set computer அப்படிங்கற மாதிரி நம்ம பார்த்திருக்கிறோம். ஓகே, அதே போல தான் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல எவ்வளவு பிட்ல இருந்திருக்குது, 16 பிட் மைக்ரோ ப்ராசஸர் கிட்ட யூஸ் பண்ணி
only mouse was introduced as a input device. mouse மட்டும் தான், அப்ப keyboard கிடையாது. we cannot use the keyboard on the first generation. first generation என்னது 1.x on 1985, and then second 2.x 2 Windows 2.x in 1987. ரெண்டு வருஷம் கழிச்சு அத உருவாக்கி இருக்காங்க. supporting to minimize and maximize. அப்ப இதுல என்ன இல்ல அப்படினா minimize maximizeலாம் கிடையாது. alt tab யூஸ் பண்ற மாதிரி நம்ம அப்பலாம் யூஸ் பண்ண முடியாது. minimizeோ maximizeோ பண்ண முடியாது. ஜஸ்ட் ஸ்கிரீன்ல ஓபன் ஆயிடுச்சுனா அப்படியே அதே மட்டும் தான் வர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்குது. அப்ப மவுஸால கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு வர்க் பண்ற மாதிரி இருந்தது. அடுத்து ஏன் அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கணும், அந்த அப்ளிகேஷனை மினிமைஸ் ஆப்ஷன் மினிமைஸ் மேக்ஸிமைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கண்ட்ரோல் பேனல் ஃபீச்சர்ஸ் was introduced with various system settings and customizing option. அப்போ ஒரே ஒரு கலர்ல நீல கலர் பேக்ரவுண்ட் அந்த ஒரு விண்டோஸ் flag டிசைன், இந்த மாதிரி விண்டோஸ்ல flag சிம்பல் போட்டது மட்டும் அப்படியே கீழ இருக்கும். அந்த ஒரு விண்டோ ஓபன் பண்ணா அதோட மட்டும் இருக்கும். ஆனா செகண்ட் ஜெனரேஷன் இப்ப செகண்ட் வரும்போது என்னாச்சு, மினிமைஸ் மேக்ஸிமைஸ். இப்போ நம்ம பார்க்கணும் இல்லீங்களா, நம்மளோட விண்டோல எப்படி இருக்கு, அதுல விண்டோஸ் க்ளோஸ் மேக்ஸிமைஸ் மினிமைஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கு. டைட்டில் பாருங்க. அதுவும் அடுத்து கண்ட்ரோல் பேனல்ல நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய அன்இன்ஸ்டாலேஷன்ஸ், பிரிண்டர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய செட்டிங்ஸோட வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஜெனரேஷன் 3.x. நெக்ஸ்ட் தேர்ட் இது 1992 ல வந்திருக்கு. it supports இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குது, மல்டி டாஸ்கிங். இந்த ரெண்டுலயே என்ன பண்ண முடியாது, மல்டி டாஸ்கிங் கிடையாது. in windows 1.x ல windows 2.x ல என்ன கிடையாது, மல்டி டாஸ்கிங் இல்ல. 3.x ல தான் மல்டி டாஸ்கிங் வெர்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? it supports how many colors, 256 colors, 256 கலர் வண்ணங்களை இதல கொண்டு வர முடியும். or model colorful looks to the interface. இப்போ இதல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கலர்ஸ்லாம் இல்ல அப்படினு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் 95 விண்டோஸ் 95 4th in 1995 ல உருவாக்குனதால அதுக்கான பேர் என்னவா வச்சிருக்காங்க, 1995 ல உருவாக்குனதால விண்டோஸ் 95 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. விண்டோஸ் 95 எப்ப 1995 ல கிரியேட் பண்ணதால அதுக்கு அந்த நேம் கொடுத்திருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் பார், டாஸ்க் பார், விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் and ஸ்டார்ட் மெனு. இன்ட்ரோடக்ஷன் வித் 32 பிட்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்த மூணு என்னது 16 பிட்ஸ் மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணிருந்தாங்க. and then fourth version என்ன பண்ணிருக்காங்க 1995 விண்டோஸ் 95 ல கிரியேட் பண்ணிருக்காங்க with 32 bit மைக்ரோ ப்ராசஸர் 32 bit OS கிரியேட் பண்ணிருக்காங்க. in this only we have created the task bar, start menu. ஓகேங்களா, இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. in 1998 அப்ப 1998 ல 98 அப்படிங்கற வெர்ஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. the DOS games இந்த 1998 ல மட்டும் தான் 1998 ல இருந்து மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கேம் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்னேக் கேம், சாலிடர் ரிப்பேர், அந்த மாதிரி நிறைய இந்த வீடியோ கேம்ஸ் நம்ம பழைய வீடியோ கேம்ஸ்ல விளையாண்டுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் அப்பதான் கிரியேட் பண்ணி வந்திருக்காங்க. பில்டிங் பிளாக்ஸ் கட்டுறது, ஸ்னேக் கேம்ஸ், அந்த செஸ், இந்த மாதிரி இருக்கிற கேம்ஸ் எல்லாம் DOS game begins to disappear. Windows games are improved. அப்பா Windows games அந்த DOS gameல இருந்து விடுபட்டு புதுசா விசிபிளா நம்ம சாலிடர் கேம்ஸ், சீட்டு கட்டுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பிளேயிங் கார்ட்ஸ், அந்த கேம்ஸ்ல பிளக்கிங் அண்ட் பிளேயிங் ஃபியூச்சர்ஸ் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட். இப்போ அது வந்திருக்குது. அடுத்தது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 1998 ல என்ன பண்ணிருக்காங்க, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இப்போ we are all using இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 9th version 2009 அந்த மாதிரி 9th version.
Windows 8 முன்னாடி இப்போ Windows the Internet Explorer 8 version NT network technology அப்படினு சொல்றாங்க. நெட்வொர்க்கிங்காக உருவாக்கப்பட்டது. அதான் NT network technology அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. Designed to act server in networks. நெட்வொர்க்ஸ்க்காக மட்டும் நெட்வொர்க்ஸும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க நெட்வொர்க் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி அதை உருவாக்கி ஆரம்பிச்சது. அடுத்து மீ நெக்ஸ்ட் விண்டோஸ் மீ மில்லியன் எடிஷன் மில்லினியம் எடிஷன் 2000. அப்ப 2000 என்ன சொல்றாங்க மில்லினியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மில்லினியம் அப்படின்னு சொல்றதுனால 2000 மில்லியன் அப்படின்னு சொல்றதுனால இந்த மில்லினியம் அப்படின்றதுனால என்னது 2000ல மில்லினியம் ME அப்படின்ற எடிஷனை உருவாக்கி இருக்காங்க. இது introduce automated system diagnostics and recovery tool. திரும்பி அதாவது ஃபைல் தொலைஞ்சு போச்சுனாலோ இல்ல ஃபைல் அழிஞ்சு போச்சுனாலோ திரும்பி கொண்டு வரக்கூடியது. இப்ப ரீஸ்டோரிங் ஆப்ஷன்ஸ் வந்தது இந்த ME அப்படின்ற எடிஷன்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சேம் அதே இயர்ல 2000ல இன்னொன்னு உருவாக்குனதால Windows 2000 ஓகேங்களா 2000 அப்படின்ற வெர்ஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. served as operating system for business computers and laptop systems. இப்போ முத 2000 நூற்றாண்டுல தான் என்ன பண்ணிருக்காங்க இந்த 2000 ஆண்டுல தான் நம்ம 2000 இயர்ல தான் முதல்ல ஒரு லேப்டாப்கான OS கண்டுபிடிச்சி ப்ரொஃபஷனல் அப்படிங்கற OS உருவாக்கினாங்க. 4 versions of Windows 2000 released professional for business desktop and laptop systems, and then server both web server and office servers. நீங்களா 2000 ஆண்டுல என்ன பண்ணிருக்காங்க 4 விதமான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உருவாக்கிருக்காங்க. ஒன்னு ப்ரொஃபஷனல் ஒன்னு அது பிசினஸ்க்காகவும் லேப்டாப்ஸ்க்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து சர்வர் அப்படின்னு சொல்லி ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. போத் வெப் சர்வர் அண்ட் ஆபீஸ் சர்வர் அப்படின்னு சொல்லி ரெண்டுக்காகவும். அடுத்து அட்வான்ஸ்ட் சர்வர் ஃபார் லைன் ஆஃப் பிசினஸ் அப்ளிகேஷன். அடுத்து டேட்டா சென்டர் சர்வர் அப்படின்னு சொல்லி ஹை டிராஃபிக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஏங்களா நெக்ஸ்ட் விண்டோஸ் XP in 2001 2001ல உருவாக்குனது என்ன அப்படினா XP. ஓகேங்களா விண்டோஸ் XP it is created through 64-bit microprocessor வந்திருக்கு. improves Windows appearance with themes and offered a stable version. Windows XP என்ன சொல்லலாம் stable version நிலைத்த அமைப்பினை உடையதா இருக்கு. இது மற்றதெல்லாம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும் அப்புறம் அதுல ஏதாவது பிரச்சனை வரும் அப்புறம் அதை மாற்ற வேண்டியிருக்கும். அந்த வாய்ஸை திரும்பி ரீஇன்ஸ்டால் பண்ண வேண்டியதா இருந்தது. அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக வடிவமைக்கப்பட்டதாக அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் டிமெரிட்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி உருவாக்கப்பட்டது. In 2001 the 64-bit voice has been developed as Windows XP with the name of Windows XP. ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் in 2006 அது வரைக்கும் 5 ஆண்டுகள் அந்த ஒரே OS தான் 5 வருஷமா வச்சு டிஃபரண்ட் தீம்ஸ் கொண்டு வந்து புதுசு அப்டேட்ஸ் கொண்டு வந்துட்டே இருந்தாங்க 5 வருஷம் வரைக்கும். அதே நேம்ல வச்சு 5 வருஷம் வரைக்கும் என்ன வந்துட்டே தீம்ஸ் மட்டும் அதாவது கலர்ஃபுல்லா மாத்திட்டே இருந்தாங்க. 2006ல விண்டோஸ் விஸ்டா அப்படின்ற ஒரு வெர்ஷன் வந்தது. இட் இஸ் a failure version. ஒரு கொஞ்ச நாள் மட்டும் தான் இருந்தது. updated the looks and feels of Windows. அதனால என்ன பண்ண முடிஞ்சதுன்னா அதோட இப்போ embossed 3D effectsல ஒரு அமைப்பை கொண்டு வர முடியும். Windows XP தாண்டி இதெல்லாம் இன்னும் வர முடியல. என்ன கொடுத்தாங்கன்னா கேஜெட்ஸ் இந்த கிளாக் கேலண்டர் இந்த மாதிரி புதுசான அப்டேட்ஸ் மட்டும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதுல நான் இட் இஸ் a failure version. next Windows 7 next 2007ல வந்ததனால என்ன பண்ணிருக்காங்க Windows 7 2007ல கண்டுபிடிச்சதனால சாரி 2009 கொடுத்திருக்காங்க. ஓகே 2009ல 7ல டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா 2009ல தான் ரிலீஸ் ஆச்சு.
ஓகேவா booting time was improved introduced a new user interface like arrow pinging program to taskbar handwriting recognition etc and Internet Explorer 8 IE8 the 2009 ல Internet Explorer 8 அப்படினு ஒன்னு வந்தது ஓகேங்களா ஓகே next Windows 8 2012 ல Windows 8 அப்படினு வந்தது அதுல பாத்தீங்கன்னா Windows 8 ல faster than previous version of Windows start menu was removed நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க start மெனுவே அது இருக்காது in Windows 8 the start bar or start menu has been removed Windows 8 takes better advantages of multi-core processing solid state drives SSD drive அதாவது hard disk SSD hard disk இதுல இருந்து இந்த இயர் தான் உருவாக்கப்படுது touch screen and other alternative input methods SSD and then touch screen Windows 8 பொறுத்தவரைக்கும் அதுல என்ன இருக்கு touch screen மெத்தடும் இருக்கு touch screen மெத்தடும் அதல கொண்டு வந்திருக்காங்க serviced as common platform for mobile and Windows the Windows 8 ன்றது நம்மளுடைய மொபைல் ஃபோன்லயே என்ன பண்ணிருக்காங்க நோக்கியால மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷனால உருவாக்கப்பட்ட Windows OS தான் நம்ம மைக்ரோசாஃப்ட்ன்ற ஃபோனும் அது நோக்கியால என்ன பண்ணிருக்காங்க மைக்ரோசாஃப்ட்ன்ற Windows OS தான் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க next 2015 in 2015 the Windows 10 has been developed released 2010 Windows 10 என்றது எப்போ வந்தது 2015 ல வந்தது start button was added again multiple desktop ஒரு டெஸ்க்டாப்ல பார்க்கதே இன்னொரு டெஸ்க்டாப்ல பார்த்து ஷேரிங்ஸ் பண்ணிக்கலாம் next central notification center for app notification and quick actions அப்ப நம்மளுடைய Windows 10 ல பாத்தீங்கன்னா அதுல என்ன பண்ணிக்கலாம் Android போன்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் நம்ம விண்டோஸ்ல கொண்டு வந்து யூஸ் பண்றதுக்கு அடுத்து Cortana voice activated personal assessment நம்ம வாய்ஸ் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம் அந்த வாய்ஸை பொறுத்து நம்ம அப்ளிகேஷன்ஸை ஓபன் பண்ணி தருது இது எல்லாமே இந்த Windows 10 இருக்கு இது is one important primer very important primer in the OS version various versions of Windows OS அப்படிங்கற क्वेश्चन கேட்பாங்க நீங்க இந்த only just write the versions and year and features special features இந்த மூணு காலத்தையும் மட்டும் எழுதினாலே போதும் லோகோஸ்லாம் நீங்க வரைய வேண்டிய அவசியம் இல்ல ஆனா இதுல இருக்கிற நோட்டிபிகேஷன்ஸ் மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருந்தது only 16 bit OS இருந்துச்சு அதுல மவுஸ் மட்டும் தான் இருந்தது நெக்ஸ்ட்ல கீபோர்டு கொண்டு வந்தாங்க அடுத்து பாத்தீங்கன்னா 256 கலர்ஸ் இருந்துச்சு அடுத்து இதுல 1995 ல 295 Windows 95 ன்றதுல 32 bit OS ஆ மாத்துனாங்க அடுத்து forced to multitasking அடுத்து 98 ல பாத்தீங்கன்னா Windows Explorer அதுக்கு முன்னாடிலாம் என்ன இல்ல இன்டர்நெட்டே கிடையாது Windows 98 வந்ததுல தான் இன்டர்நெட்ன்ற ஆப்ஷன் வந்ததனால இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அதுக்கு ஒரு browser வந்தது அடுத்து NT ன்றது for designed for server based networking க்கு medium edition diagnostications and recovery filesலாம் இருக்குது அடுத்து 2000 ல desktop laptopக்கான 4 types of OS டிசைன் பண்ணிருந்தாங்க அடுத்து XP is the 64 bit OS ஆ மாறுச்சு அடுத்து themes-லாம் multiple different themes has been developed அடுத்து Vista is updated and looks and feels of Windows ஒரு அதுக்கான ஒரு புது வடிவத்தை மட்டும் தான் அதல கொடுத்துற முடிஞ்சது இன்னும் 7 ல பாத்தீங்கன்னா நிறைய booting time வந்து ரெடியூஸ் ஆச்சு was improved faster easier அப்ப reduction time reduction ஆச்சு
அது லுக்ஸ் வந்து சேஞ்ச் ஆனிச்சு. அடுத்து விண்டோஸ் அதாவது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 8 இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. விண்டோஸ் 8ல பாத்தீங்கன்னா SSD என்ற ஒரு ஹார்ட் டிஸ்க் ஸ்மால் ஹார்ட் டிஸ்கா டிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்தது வந்து ஸ்டார்ட் மெனு வந்து ரிமூவ் ஆயிருந்தது. அடுத்தது விண்டோஸ் 10ல திரும்பி ஸ்டார்ட் மெனு வந்தது. இதெல்லாம் பார்க்கலாம், இதெல்லாம் இதுல இருந்ததுன்றதை சொல்லியிருக்காங்க. ஓகே, we can see the next topic in the next class. Thank you students.